ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமைச்சரவையிலிருந்து நீக்க கோரி செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்க கோரி பல்வேறான தகவல் வெளியே வந்திருக்குங்க. இதை பார்த்திங்கன்னா முதலமைச்சர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில காலமாகவே ஒரு கொஞ்ச நாட்களாகவே பார்த்திங்கன்னா பல்வேறான மாற்றங்கள், அதாவது எது எடுத்தாலும் அவர் மாட்டிக்கொண்டே தாங்க இருக்கார். எந்த கை வச்சாலும் அவரை மாட்டிகிட்டே தான் இருக்காருங்க. தற்பொழுது பார்த்திங்கன்னா விஷ சாராயம் பிரச்சனையில் பார்த்திங்கன்னா இவரோட பதவி விலகணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அதிமுக தரப்பில் இருந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் ப்ளஸ் அவருடைய ஆதரவாளர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான குற்றங்கள் இழைக்கப்பட்டு பிறகும் பிறகு பார்த்திங்கன்னா திமுகவோட அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி தொடர்வது மிகவும் கண்டனக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா பல்வேறான கேஸ்களில் பார்த்திங்கன்னா மாட்டியிருக்காங்க. ஒன் ஆஃப் த டேஞ்சர் ஆஃப் மேன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜியை சொல்லுவாங்க. செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி அதிமுகவில் இருக்கக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா அம்மாவின் செல்ல பிள்ளையாக வலம் வந்தவர்கள். இவர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவர் தற்போது பார்த்திங்கன்னா தமிழகத்தின் முதலமைச்சரின் ஒரு முக்கிய நபராக இருக்கிறாங்க. மற்ற அமைச்சர்கள் மாற்றப்போடு கூட இவர் மாற்றணும்னு அவர்களோட அபிப்பிராயமே இல்லைங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா அவர் மீது பார்த்திங்கன்னா போன அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா பாமர மக்களிடம் பார்த்திங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறையில் பார்த்திங்கன்னா பல்வேறான ஊழல்கள் ஈடுபட்டதுனால அவரை பார்த்திங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் உடனடியாக இவரை நீக்கம் செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீக்கம் செய்ய மாட்டாருங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் மீது பார்த்திங்கன்னா இருந்த வழக்குகள்லாம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு இவர் குற்றவாளி இல்லை அப்படின்ற வரைக்கும் தீர்ப்புகள் வந்துடுச்சுங்க. இதனால் பார்த்திங்கன்னா அரசியல் செய்ய தெம்பில்லாத சில பேர் தான் பார்த்திங்கன்னா இவர் மீது குற்றம் சொல்லிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட தமிழக தலைவரான அண்ணாமலை பார்த்திங்கன்னா இவர் மீது தேவையில்லாத குற்றங்களை சுமத்தி வருவதாகவும் உடனடியாக அதற்கு தீர்வுகள் காணப்படும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி மீது எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நீதிமன்றமே பார்த்திங்கன்னா கொடுத்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கரும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இவர் மீது குற்றங்களை சொன்னாலுமே நீதிமன்றமே இவர் குற்றமற்றவர் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்த பிறகு எப்படிங்க அவரை அமைச்சரவையிலேருந்து நீக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.